வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன கேக்கு அதுல இருந்து பணம் கட்டிட்டு இருக்க பணம் எங்க பணம் வந்துட்டு அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. சொன்னாதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கு ஓடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுக்கு. பக்கத்துல வாங்க. இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அவன் கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 5 பில்லர் ஸ்ட்ராங்கா இங்க இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் டச் பண்ண விடக்கூடாது. வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு பின்னால தெரிய வரியா வர மாட்டியான்னு அமுகு துமுகு அமால் துமால். அவரும் போயிட்டாரு. லட்டுல வச்சு நினைச்சியாதா? நட்டுல வச்சேன். நடராஜன்ல தான் நட்டு. இவர் அடிப்பார் பார்த்தா இவரும் போயிட்டாரு. எங்க இருக்காங்க? உங்களுக்கு தான் இப்படி ஒரு பில்டப்பா. தோலை நாங்க உரிக்கிறோம். அப்பா இவர்தான் அடி வெளுத்தாரு. இன்னும் வேகமா வந்துச்சு. என்ன பாக்குறேன்? பட்ட சாதம் திங்கறவா விராட் கோலிக்கு முன்னாடி 50 அடிச்சாரு. உடம்புக்குள்ள பெருமாள் போகுது அடிச்சு ஒரு ஓவர்ல 4 உடம்பு சிக்ஸ். முறுக்கெடுக்கிறது. போயிடுங்க. வேறு விராட் கோலி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா பட்டன் போயிடுவாரு. ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டாங்க. இவர் ஓவரெல்லாம் அவுட் ஆகுறீங்க. எல்லாம் ரன்னு கொடுப்பாரு இவர் தான். அனுப்பிடுகிறாயா இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன். பில்டப் கொடுத்தாங்க. கமெண்ட்ரியில தான் பயங்கரமா கொடுத்தாங்க. கொஞ்சம் அழிச்சாரு ஒரு போரா போச்சு. இதுவும் ஓட்டிட்டு இருந்தாங்க. 200 10 ஓவர்லயே அடிச்சிருவோம். 10,000 ஆர்சிபி ஓவர்ஸ் என்ன செட்டில போட்டு நல்ல வறுக்கணும். அப்படி ஆகட்டும். பெரிய ஊசத்து பேசணும். அப்படி ஆகட்டும். தலைவட்டியை கையில கொடுத்தா என் பையன் 10 அப்படிதான் இருந்தது மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும். இவன் வெறி உண்டு பாக்கலாமா? இன்னைக்கு நம்மள ரண கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னோட அன்பான வேண்டுகோள். எப்பா போனவன் தான் நிம்மதியா. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஸ்பின்ன கொண்டு வந்து சூப்பரா பிளான் பண்ணி தூக்கிட்டான். விழுந்தது பார் தலை. நந்தகுமாரா நந்தகுமாரா.
இவர்தான் ஏதோ அடிச்சாரு எனக்கு தெரிஞ்சு. தூக்கிட்டாங்க. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் போயிடுச்சு. எங்க இவ்வளவு வேகமா ஓடுற? உண்மையை சொல்லணும்னா ஓடித்தானே ஆகணும். உண்மையை மறைக்கணும்னா உன்னை அடிச்சுட்டாங்க. ஸ்பின் ஓவர்ல தான் 2 போச்சு. ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்துட்டாங்க. விராட் கோலி நல்லா குறைஞ்சிருச்சு. ஃபுல் டாஸ் பால் விட்டுட்டாரு. நீதான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அதே ஓவர்ல ஒரு 6 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. காவிய மரங்களும் அப்படிதான் இருந்துச்சு. என்னடா போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு. நல்லாகிறியாண்ணா? நான் நல்லா இல்ல. அவர்தான் இந்த எங்களுக்கு மாதிரி இந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க பாரு. மனுஷாடா நீங்க எல்லாம். உன்னால முடியல போது இனிமேல களத்துல நானே இறங்குறேன். அவருதான் அடிச்சாருப்பா. எங்களுக்குள்ள அது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? எங்களுக்குள்ள கொஞ்சம் லேட்டா வந்துடுச்சு. அவனுக்கு ஆணவத்துக்கு நம்மளே நாங்க கொடுக்க போற பரிசு சீக்கிரம் இருந்தா கூட நல்லா இருக்கும். வந்தாலும் தடுக்க முடியாது. இவரு அடி பொழந்துட்டாரு. எதிர்பார்க்கல. அண்ணே இவன் வேண்டாம். எதுக்கு? இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம். இவனை விட்ட 6 போச்சுல்ல. ஜாக்கிரதை. அப்படியே தூக்கிட்டாங்க அவரு. அவரோட இது இன்னும் சீக்கிரம் ஜெயிப்பான்னு நினைச்சேன். என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன. அடுத்த 1/2 மணி நேரத்துல உன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாத்தியா? உங்க அப்பனுக்கு உங்க அப்பா அப்படிதான் இருந்தாங்கல்ல. எல்லாரையும் ஜெயிச்சுட்டோம். அவங்க கிரவுண்ட்ல போய் அடிச்சுட்டாங்க. கால வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கீழே குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போங்க குத்து குத்துல அப்படியா? சூப்பர், நல்லா இருந்துச்சு மேட்ச். எதிர்பார்க்காதது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ஸ்பின்னை யூஸ் பண்ணா இவங்களாம் வீக்கு தான். ஸ்பின்னை யூஸ் பண்ணி அடிச்சாலும் பரவாயில்ல, போட் அவுட்டா தான் விக்கெட் விழும். விக்கெட் விழுந்தாலே ஆட்டோமேட்டிக்கா படுத்துருவாங்க. இந்த டீம் வந்து சுத்தல் கேச டீம் தான். பயங்கரமான ஒரு டீம்லாம் கிடையாது. கரெக்டா பவுலிங் போட்டு விக்கெட் தூக்குனாலே இவங்க முடிச்சிருவாங்க. அது விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் இவங்க கண்டெயின் பண்றதுக்கே பார்த்து தான் அந்த டீம் அடிச்சு பொழந்துடுறாங்க. ஆமா, நான் வந்து விராட் கோலியோட பேட்டிங் தான் பார்த்துட்டு இருந்தேன். இவர் எப்படா 50 அடிப்பாருன்னு வெயிட் பண்ண பார்த்தா அவருக்கு பின்னாடி இருந்தவரு அவருக்கு முன்னாடி அவர் 50 ஸ்பின் பயங்கரமா விளையாடுறாரு. பட்டிதர் 4 அடிச்சு 6 அடிச்சாரு. 4 6 தொடர்ந்து சூப்பரா இருந்தது. அதை பார்க்கும் போதே அதுக்கப்புறம் பவுலிங்கும் குறைய சொல்ல முடியாது. தினேஷ் கார்த்திக் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவர் இறங்குறாரு, 200 ஸ்ட்ரைக் வச்சிருக்காரு, ஆர்சிபியோட பினிஷர் அது இதுன்னு இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் பார்த்தோம். சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அடிப்பாரு, பார்த்தா ஒரு ரன் அடிச்சுட்டு வர்றாரு. அவர் கொடுத்த கமெண்ட்ரியே வேற ஏதோ பேச ஆரம்பிச்சாரு. இத போன மேட்ச்ல அழகா ஒரு இது அப்படி பண்ணிருந்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். ரொம்ப அது வருத்தமா இருந்தது. ஆனா இவங்க அடிச்சது உண்மையா அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, நம்ம சந்தோஷப்பட்டோம். காவியா மேரான பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இதையே ஓவரா ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வரிசையா இப்ப அடுத்தது சென்னை கூட இருக்கு.
சென்னையும் இதே மாதிரி ஸ்பின்னர் யூஸ் பண்ணும். ஸ்பின்னர் அடி வாங்கினாலும் யூஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ரன் போகுதுன்னு ஆமா, இது விட்டுறக்கூடாது. பண்ணக்கூடாது. கொஞ்சம் போட விட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா, இதா ஆமா. அவுட் விழுது. ஆமா, அது try எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். சென்னை அடிச்சிருச்சுன்னா அடுத்தது மும்பை கூட தான். மும்பை கண்டிப்பா மும்பையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிச்சிருச்சுன்னா SRH வெளில அனுப்புறதுக்கு இதோட ஒரு வாய்ப்பே கிடைக்காது. இத பார்த்து கத்துக்குங்க. இல்ல RCB பார்த்து கத்துக்குங்க. ஆமா, நம்ம சென்னை கத்துக்கிற மாதிரி. ஏன்னா போன மேட்ச் டென்ஷன் ஆயிருச்சு. அதனாலே அந்த வீடியோ போடக்கூடாதுன்னு ஆமா விட்டுட்டோம். செம்ம கடுப்பாயிடுச்சு ஆமா. எங்களுக்கு. ஏன்னா விக்கெட் எடுக்கணும்னு பவுலிங் போடணும். ரன்னை கண்டெயின் பண்றதுலயே குறியா இருக்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்பின்னரை நம்பவே இல்லை கெக்வாட். ஏன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா தோனி என்னதான் ஸ்பின்னர் யூஸ் பண்ணாலும் ரன்னு போனாலுமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 ஓவர் 7 ஓவராவது ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்னன்னா 4 ஓவர் தாண்டதே அதிசயமா இருக்கு ஸ்பின்னர் கிட்ட. அந்த அளவுக்கு தான் போன வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர் கொடுத்துருக்காரு. இல்லைன்னா இன்னும் மோசமா அது கூட கொடுத்துருக்க மாட்டாரு போல. ஆமா ஃபீல்டிங்கும் நம்ம இதுல சரியா இல்ல சென்னையில புள்ள எல்லாம் தீபக் சாகர் நல்ல கேட்ச வேலை விட்டாங்க 4-6 போறது சரி. அது ஆனா நம்ம சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் எல்லா டீமுக்கும் ஒரு டைம் சறுக்கதான் செய்யும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வெளில போகணும்னு இருந்தா வெளில போய் தான் ஆனா நல்ல ஸ்ட்ராங்கான பாப்போம் டீம் என்ன எல்லாம் ஆகுது. ஜெயிக்கிறாங்க ஈஸியா. ஆனா இந்த மாதிரி இருக்கிற டீம் கிட்ட மாட்டிக்கிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்